வாங்க இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான லாஜிக் பசில் பத்தி பார்க்க போறோம். சில சமயம் ரொம்பவே சிக்கலான பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான தீர்வுகள் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இது. நம்மளோட சிந்தனைக்கு ஒரு சின்ன சவால் விடுற மாதிரி இருக்கும். வாங்க இந்த புதிரை என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே கேட்கறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ரூம்ல 3 ஸ்விட்ச் இருக்கு. இன்னொரு ரூம்ல 3 பல்ப் இருக்கு. நீங்க அந்த பல்ப் இருக்கிற ரூம்க்குள்ள ஒரே ஒரு தடவை தான் போக முடியும். இப்போ எந்த ஸ்விட்ச் எந்த பல்புக்கானதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? சுவாரஸ்யமா இருக்குல்ல? இந்த புதிரோட விதிகள் ரொம்ப சிம்பிள், ஆனா அதுதான் சவாலே. ரூம்ல 3 ஸ்விட்ச், ரெண்டாவது ரூம்ல அதுக்கான 3 பல்பு. ஆனா இதுல முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, நீங்க ரெண்டாவது ரூமுக்குள்ள ஒரே ஒரு முறை தான் நுழைய முடியும். அந்த ஒரே சான்ஸை வச்சு எப்படி பதில கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இங்க இருக்கிற ட்விஸ்ட். இந்த கதை ஒரு கிராமத்துல நடக்குது. அங்க ஒரு ஆசிரியர் தன்னோட மாணவர்களோட லாஜிக்கல் திங்கிங்கை டெஸ்ட் பண்ண நினைக்கிறாரு. அப்போ அவர் கிளாஸ்ல இதே புதிரை கேக்குறாரு. டீச்சர் கேள்வியை கேட்டதும் எல்லா மாணவர்களும் தலைய போட்டு உடைச்சுக்கிட்டாங்க. ஆனா எவ்வளோ நேரம் ஆகியும் ஒருத்தர்கிட்ட இருந்து கூட சரியான பதில் வரல. இது எவ்வளோ தந்திரமான கேள்வின்னு புரியுது இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சாங்க, ஆனா பதில் கிடைக்கல. இப்படி எல்லா மாணவர்களும் குழம்பி போயிருக்கும்போது ஒரு பையன் மட்டும் கைய தூக்குனா. அவன்கிட்ட ஒரு வித்தியாசமான யோசனை இருந்துச்சு. மத்தவங்க பார்க்க தவறின ஒரு புது கோணத்துல அவன் இந்த பிரச்சனையை அணுகுனா. அவன் டீச்சர் கிட்ட சொன்ன விஷயமே இதுதான். சார், நான் முதல்ல ஃபர்ஸ்ட் சுவிட்சை ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுவேன். இங்க தான் அவனோட ட்ரிக் ஆரம்பிக்குது. அவனோட தீர்வு வெறும் கண்ணால பாக்குறத மட்டும் நம்பி இல்ல, அது நேரத்தையும் ஒரு முக்கியமான விஷயமா பயன்படுத்துது. சரி, அவன் என்ன செஞ்சான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். ஸ்டெப் 1, ஸ்விட்சை ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்றான். ஸ்டெப் 2, அப்புறமா அந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடுறான். ஸ்டெப் 3, உடனே ரெண்டாவது ஸ்விட்சை ஆன் பண்றான். ஸ்டெப் 4, இந்த வேலைகளெல்லாம் முடிச்சதும் கொஞ்சம் கூட லேட் பண்ணாம நேரா பல்ப் இருக்கிற ரூமுக்குள்ள போறான். இப்ப எப்படி பதில் கிடைக்கும்னு யோசிக்கிறீங்களா? இப்போ நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. அந்த பையன் ரூம்குள்ள போனதும் எப்படி பதில கண்டுபிடிச்சான்னு இப்போ விளக்கமா பார்க்கலாம். சரி, அவன் இப்ப ரூம்குள்ள இருக்கான். அங்க அவன் என்ன பார்த்திருப்பான்? அவன் பார்க்கிற காட்சிகள் எப்படி அவனுக்கு பதில கொடுத்திருக்கோம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம பதில பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இதோ அந்த அசத்தலான தருணம். உள்ள போனதும் ஒரு பல்பு எரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே, அது ரெண்டாவது ஸ்விட்ச்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ மீதி 2 பல்பும் ஆஃப்ல இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் அதை தொட்டு பார்க்கறான். ஒன்னு சூடா இருக்கு. ஆஹா, இதுதான் கொஞ்ச நேரம் ஆன்ல இருந்து ஆஃப் ஆன முதல் ஸ்விட்சோட பல்பு. அப்போ மூணாவதா இருக்கிற பல்பு அது ஆஃபாவும் இருக்கு, சூடாவும் இல்ல. அப்போ அது கண்டிப்பா மூணாவது ஸ்விட்ச் தான். பாத்தீங்களா? எவ்வளவு சிம்பிளான ஆனா பிரில்லியண்டான ஐடியா. இத கேட்டதும் டீச்சருக்கு செம்ம சந்தோஷம். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மிஸ் பண்ண ஒரு முக்கியமான க்ளூ, அதாவது வெப்பம். அத அந்த பையன் சரியா பயன்படுத்தியிருந்தான். ஒரு பல்போட நிலைய அது எரியுதா இல்லையான்னு மட்டும் பார்க்காம அதோட வெப்பத்தையும் ஒரு தகவலா எடுத்துக்கலான்னு இவன் யோசிச்சிருக்கான். இதுக்கு பேர் தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். இந்த கதை வெறும் ஒரு புதிருக்கு விட சொல்றதோட நிக்கல. இது லாஜிக்கல் திங்கிங் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம்னு ஒரு ஆழமான பாடத்தையும் சொல்லிக் கொடுக்குது. இந்த கதையோட முக்கியமான நீதி இதுதான். கணக்குனா வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல, அதுக்கு பின்னால இருக்கிற லாஜிக்கல் திங்கிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனையை அணுகும்போது கண்ணுக்கு தெரியற விஷயங்களை தாண்டி மறைஞ்சிருக்கிற க்ளூஸையும் வாய்ப்புகளையும் தேடுறது எவ்வளவு முக்கியம்னு இது அழகா சொல்லுது. சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த கதையில வர்ற அந்த சூடான பல்பு மாதிரி, அதாவது யாருமே யோசிக்காத ஒரு தீர்வு மாதிரி, உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் யோசிக்காத அந்த 3வது ஸ்விட்ச் எது? அடுத்த தடவை நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கும்போது இந்த கதையை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கும் புதுசா ஒரு வழி பிறக்கலாம்.